இந்த படத்துக்கு உசுரே பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லை வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுக்கலாம் போல இருக்கு. ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்து அதே தான் சொல்கிறாங்க. அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமுமே இருக்கு. இனிமேல் கூப்பிடுவேன் நீ எதனா ஃபங்க்ஷனுக்கு என்ன அங்கெல்லாம் இது எங்களுக்கு தத்து விட்டாங்க. எங்களை உதயகுமார் சென்னையெல்லாம் நம்ம ஆடு காமிச்சுக்குன்னு தத்து விட்டாங்க. நம்மளாம் ஒரு லவ் பண்ணி ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயம் போச்சு. 5-6 பண்ணியிருக்காரு. 5ஆவதுல வந்து ஒரு காதலாம், 8ஆவதுல 2ஆவது காதலாம், 10ஆவதுல 3ஆவது காதலாம், காலேஜில் 5ஆவது காதலாம். எல்லாருக்கும் வணக்கம். என்னன்னா நம்ம என்னோட மேக்கப் மேன் ஆல்ரெடி சார் சொன்ன மாதிரி 15 வருஷமா என் கூட ஒர்க் பண்ணுறாரு குமார். அப்படியே கை காமிச்சிருக்காங்க. இது வரைக்கும் நான் நடிச்ச எந்த படத்துக்கும் வாங்க சார் சீக்கிரம் கிளம்பி போகலான்னு சொன்னதே கிடையாது. இந்த படத்துக்கு நம்ம போய் ஆகணும்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக ஃபாலோ வைப்பேன். அண்ட் நேஷனல் அவார்டு வின்னிங் மேக்கப் மேன் ஃபார் வாங்கைச்சூடவா படத்துக்காக அந்த அவார்டு வாங்கினதுலேருந்து எதுக்கு இந்த அவார்டு அவர் கொடுத்தாங்கன்ற டவுட் எனக்கு தினமுமே இருக்குது. அதாவது ஒரு நாள் கூட எனக்கு அது மாதிரி மேக்கப் போட்டதே கிடையாது. எனக்கு வந்து மேக்கப் இல்லாத ப்ரொடக்ஷன் மேனேஜர் வேலை மாதிரி பண்ணுவார். அதாவது ஷூட்டிங் 9 மணிக்கு வந்தால் போதுன்னு சொல்லுவாங்க, காலைல 5 மணிக்கு வந்து தட்டுவார், சார் வாங்க போயிடலாம் அப்படின்ட்டு. இவர் வேலை என்ன, என்னை போய் அங்கே விட்டுட்டு அவர் வந்து தூங்குறது, இதுதான் அவருடைய வேலையை. ஸோ அந்த மாதிரி ஒரு டெடிக்கேட்டட் மேக்கப் மேன் நான் எந்த ஜென்மத்தில் புண்ணியம் பண்ணன்னு தெரில. இனிமேல் கூப்பிடுவேன் நீ எதனா ஃபங்க்ஷனுக்கு என்ன. ஸோ இதெல்லாம் ஜாலி கிடையாது சார். ஆனால் வந்து உண்மையிலே குமார் டெடிக்கேட்டட் ஒர்க்கர். எங்கேருந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கரூர்லேருந்து ஓடி வந்து இன்னைக்கு இங்கே ஒரு பெரிய மேக்கப் பண்ணி நேஷனல் அவார்டு வின் பண்ணியிருக்காருன்னா, அப்புறம் கேட்டேன் எங்கேயே அந்த அவார்டு, அது வச்சிருக்கேன் சார் வீட்டில் சும்மா இருக்குது அப்படின்னு. அதெல்லாம் பத்திரமா வச்சுக்க, பெரிய விஷயம் நேஷனல் அவார்டு. ஸோ ரொம்ப ப்ரௌட் ஆஃப் யூ குமார். பறந்து போயில நீ இருக்கியா? ஸோ ஒன் ரீசன், ஏன்னா ஒரு மேக்கப் மேன் வந்து ஒரு படத்துக்கு ஒர்க் பண்ணி இந்த படம் நல்லா வரணும் சார் அப்படின்னு ஒர்க் பண்ணுறாருன்னா அந்த படத்தோட டீம் எந்த அளவுக்கு அவங்க கூட ஒன்றா இருக்காங்க அப்படின்றத ரொம்ப முக்கியமான விஷயம். ஸோ அது வந்து தேங்க்ஸ் குமார். அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மௌலி சார், நான் இப்போ லாஸ்ட்டாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அண்ட் வெரி எனர்ஜெட்டிக். இப்போ வந்த எல்லாருமே வந்து எனக்கே ஒரு டவுட் வந்துருச்சு, இந்த படத்துக்கு உசுரே பதிலாக வந்து எதனா ஒரு கேன்டீன் இல்லை வந்து ஒரு ஹோட்டல் அப்படி வச்சுக்கலாம் போல இருக்கு. ஏன்னா வந்து வரவங்க எல்லாமே வந்து ப்ரொடியூசர் நல்லா சாப்பாடு கொடுத்து அதே தான் சொல்கிறாங்க. தங்கதுரை வந்து நானும் ரொம்ப நல்லா பேசுவாருன்னு பிளான் பண்ணால் கோங்குரா சட்னி, மீன் குழம்பு, ஐயோ இன்னும் குக் வித் கோமாளிலே. ஸோ அந்த அளவுக்கு ஒரு டீமை நீங்கள் பார்த்துக்கிறது ரொம்ப சந்தோஷம் சார். உண்மையிலேயே நீங்கள் சொன்னீங்க. இது எனக்கு ரொம்ப ஷாக்கிங். நிறைய இந்த ஆடியோ லான்ச் என்னன்னா, என்ன கேட்காமே எனக்கு வந்து அட்வான்ஸ் கொடுத்துருன்னு ஒருத்தர் சொல்கிறாரு. என்ன கேட்காம வந்து இந்த படத்துக்கு நடிப்பாருன்னு சொல்றாரு. ஆனா இது என்ன படம், என்ன அட்வான்ஸ், இன்னும் எதுவுமே வரவே இல்லை எனக்கு ஒன்றும். அதுதான் இங்க வந்து ஒரு பெரிய விஷயமே. இந்த படத்துடைய மியூசிக் டைரக்டர் அவர் இன்னும் 3 பேரை சொல்லியிருந்தாருன்னா வடபழனியில் எல்லா பேரையும் கவர் பண்ணிட்டாருன்னு அர்த்தம். அந்த அளவுக்கு ஒரு பெரிய லிஸ்ட் எடுத்து வந்து சொல்லிட்டே இருந்தாரு. பிரதர் தேங்க்யூ ஸோ மச். பட் ஐ கேன் ஈஸிலி ரிலேட். ஏன்னா நம்ம ஃபர்ஸ்ட் படம்னும் போது நம்ம எப்படியா ஜெயிக்கணும்னு நீங்கள் சொன்னீங்க, உசிரை கொடுத்துவார். ஸோ அந்த மாதிரி தான் எங்களுக்கு இப்போ உங்கள் டீமை பார்க்கும்போது சென்னை 28 டீம் பார்க்குற மாதிரி இருக்குது. ஸோ யங் டீம், ஐ எம் வெரி ஹாப்பி. நீங்கள்லாம் ஜெயிக்கணும்னு ரொம்ப சந்தோஷம் எனக்கு. அண்ட் லிரிசிஸ்ட் அவர் வந்து பார்த்தீங்கன்னா லால் அப்படின்னா மலையாளம் மோகன்லால் வேறு, பார்க்குறதுக்கு மோகன்லால் மாதிரி தான் இருக்கார் அவர். அம்மா மோகன்லால் ஃபேன், இவர் மோகன்லால் வச்சிட்டாங்களா பேர்? ஓ வெரி நைஸ். ஸோ இப்போ என்னன்னா அவர் ஆச்சரியம் என்னன்னா ஒரு லிரிக் நல்லா எழுதியிருக்காருன்னு சொல்லலான்னு பார்த்தா உங்களை பார்த்து தான் சார் தமிழ் கற்றுக்கிட்டேன் அப்படின்னாரு. சென்னை 28 பார்த்து தான் தமிழே கற்றுக்கிட்டாரு. அதாவது இப்போ எனக்கு உண்மையிலே டவுட் வருது, அதை பார்த்துட்டு கற்றுட்டு ஒருத்தர் பாட்டு எழுதுறாருன்னா என் தமிழை பார்த்து உண்மையிலே வந்து பெரிய விஷயம் பிரதர். ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃபியூச்சர். இந்த படத்தில் நடித்தேன். அப்புறம் யோகி கீழே கொஞ்சம் ஒரு சேர் போட்டு உட்காருங்க, பெரிய ஆர்டிஸ்ட் அவர் வந்தால் எவ்வளோ பேர் எவ்வளோ மக்கள் சிரிப்பாங்க தெரியுமா. ஜஸ்ட் கை காட்டுங்க யோகி, ஒரு சேர் போடுங்க. வா யோகி மேலே வாயா. ஸோ எப்படியே நான் ஒவ்வொருத்தரையாக சொல்லிட்டு வரேன். அண்ட் இப்போ வந்து மந்த்ரா மேம் வந்து இங்கே இருக்காங்க அப்படின்னாங்க. நான் ஃபஸ்ட்டு இங்கே வந்து மந்த்ரா மேம் எங்கே தான் தேடிட்டே இருந்தேன். நானும் தங்கதுரை அவர் மாதிரி தான். ஓகே. அதுக்கப்புறம் இந்த படத்தில் வந்து இந்த ட்ரெய்லர் போட்டதுக்கப்புறம் ஆர் உதயகுமார் சார் சொன்னார், நீயும் படத்தில் நடிக்க வைப்பா அப்படின்னாரு. அதுக்கப்புறம் தான் அவங்க சீன் பார்த்தா அவங்க எல்லாரும் அரைஞ்சிட்டே இருக்காங்க. அதை பார்த்து தான் அவர் நீயும் படத்தில் சேர்த்துக்கப்பா அப்படின்னு சொன்னாரான்னு தெரியல. அந்த அளவுக்கு என் மேலே உங்களுக்கு அன்பு இருக்குது சார். தேங்க்யூ மந்த்ரா மேம். வெல்கம் பேக் அகெயின். அண்ட் உங்கள் ஃப்ரேம் பார்க்கும்போது நீங்கள் இப்போ விட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வந்து நடிக்கிற மாதிரி இல்லை, அப்படியே அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் சுப்பிரமணியம் சிவா சார் என்னன்னா வந்து காதல் படத்தை பற்றி பேசிட்டாரு. உண்மையிலேயே அவர் சொல்லுது கரெக்டு தான்.
அவர் சொன்னதுக்கப்புறம் எனக்கே வந்து ஏக்திஜியில கிளிய மாதிரி ஒரு படம் தமிழ் நடிக்கணும்னு ஆசையாக இருக்குது. ஆனால் என்னென்னா இந்த விஷயம் கேட்டோன்னா ப்ரொடியூசர் என்னை பார்க்கவே இல்லை பாருங்க. ஏன்னா வந்து அதோட ஒரு பெரிய காமெடி படம் எதுவுமே இருக்காதுன்னு அவருக்கு தெரியும். ஓகே, ஸோ வேணாம் சார், நம்ம வேறு சார் இது சார். ஓகே சார், தேங்க்யூ சார். அண்ட் இப்போ ஆர்வி உதயகுமார் சார், ஒரு 10 மினிட்ஸ் நாங்கள் கீழே உட்காந்து பேசியிருந்தோம். என்னன்னா இவங்கெல்லாம் வந்து வாழ்க்கையில் சாதிச்சவங்க, லெஜெண்டரி. என்ன ஒரு டேலண்ட்டு அவர் பாருங்க. அந்த நிலவே முகம் பார்த்து அந்த பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு வந்து எப்படி ஷூட் பண்ண அப்படின்னு சொன்னார் சார். ஹேட்ஸ் ஆஃப் சார், அதெல்லாம் சாதாரண விஷயம். ஏன்னா ராஜா சாரை பற்றி அவர் சொல்லும்போது சொன்னார், உணர்வுபூர்வமாக ஒரு இசையமைப்பாளருக்கும் ஒரு லிரிசிஸ்ட்டுக்கும் வந்து ஒரு கனெக்ஷன் இருந்தால் தான் அது மாதிரி பாட்டு வரும் அப்படின்ட்டு. உங்கள் சாங் ஒவ்வொன்றும் ஜெம் சார். எனக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குது என்னன்னா, ஒரு பாட்டு கேட்டால் அந்த பாட்டு மைண்டில் ஓடிட்டே இருக்கும். நான் அந்த பாட்டு எனக்கு இப்போ ஓடிட்டே இருக்கு. அது நீங்கள் கொடுத்த சாங்ஸ் தான் சாதாரண சாங்ஸ், இன்னும் எக்ஸ்ட்ரானரி சாங்ஸ். அண்ட் நான் திருப்பி வரேன். அதுக்கப்புறம் வந்து பேரரசு சார் வந்து ஒரு விஷயம் சொன்னார். இல்லை அவெல்லாம் ப்ரூவ் பண்ண டைரக்டர் எவ்வளோ ஹிட்ஸ் கொடுத்துருக்காங்க. அவர் சொன்னார் ரொம்ப தேங்க்ஸ் அப்படின்னாரு. என்ன சார் அப்படின்னா, இல்லை இந்த படத்துக்கு நீங்கள் வந்து தேங்க்ஸ் இங்கே இல்லை கீழே சொன்னார். ஏன்னா நாங்கள் வந்து இது வேலையாக வச்சுருக்கோம். நிறைய சின்ன படத்தை வந்து சப்போர்ட் பண்ணுறது வந்து வேலையாக வச்சுருக்கோம். சொல்லுங்கள் எத்தனை டைரக்டர்ஸ் இருக்காங்க ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது மாதிரி வந்து மற்ற படத்தை சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறது. உண்மையிலே ஹேட்ஸ் ஆஃப் டு யூ சார். அண்ட் நான் வந்து இதெல்லாம் வந்து உண்மையிலேயே அவங்க வந்து ரொம்ப பேஷனோட பண்ணுறாங்கன்னு நினச்சேன். அப்புறம் இங்கே வந்து உட்காந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது, அவர் மந்த்ரா மேடம் பக்கத்துலையும் இவர் ஹீரோயின் மேடம் பக்கத்தில் உட்காரத்துக்காக நடுவில் நம்மளை உட்கார வைக்கிறதுக்காக இவ்வளோ பேசியிருக்காங்க அப்படின்ற விஷயத்தை. ஸோ சார், நான் என்ன கெஸ்ட் நான் யார் பக்கத்தில் உட்காந்துருக்கேன் பாருங்க, 2 பேர் நடுவில் நான் உட்காந்துருக்கேன். சார் உங்கள் ஸ்டோரி பயங்கரமாக இருக்கு. ஆனால் ரொம்ப சிரிச்சேன் அவர் பேசுறது. பேர் சார் வந்து இவ்வளோ ஹிலேரியஸான ஒரு ஹியூமர் ஸ்பீச் வந்து ரொம்ப நாள் ஆச்சு சார் கேட்டு, ரொம்ப ஜாலியாக இருந்தது. அண்ட் நெக்ஸ்ட்டு அந்த ஆக்டர்ஸ் ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க பிரதர் பின்னாடி எல்லாருமே. அண்ட் டான்ஸ் மாஸ்டர் அவங்க வந்து என்னை மட்டும் பார்க்காம போயிட்டே இருக்காங்க, புரியுது. இல்லை எல்லா டான்ஸ் மாஸ்டருக்கும் அந்த பிரச்சனை இருக்குது என்னை பார்த்தாலே, ஓகேங்களா. ஸோ ஏன்னா என்னை பார்த்து ஒருத்தர் யாருன்னா பயப்படுறாங்கன்னா அது டான்ஸ் மாஸ்டர் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா வந்து நான் ஆடுற ஸ்டெப் என்னாலே 2வது தடவை போட முடியாது. ஓகே, அது வேற அவங்க பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்க, பின்னாடி இருக்க டான்ஸஸ் அவர் என்ன பண்ணுறாரு ஃபாலோ பண்ணிக்கிங்க அப்படின்வாங்க. அதில் 2வது டேக் போடும்போது வேற மாதிரி வரும். ஒரு தடவை எல்லாரும் என்ன வந்துட்டாங்க பக்கத்தில், எப்படி சார் நீங்கள் ரைட் கால் எடுத்து ரைட் கையை எடுத்து வைக்கிறீங்க அப்படின்னாங்க. இப்போ தெரிஞ்சா சொல்ல மாட்டேனாப்பா, அது தானாக வருது. எப்படி டான்ஸ் வந்து ஒரு கிஃப்ட் சார் எனக்கு. நல்ல வேலை மந்த்ரா மேம் இது வரைக்கும் நம்ம படம் பார்த்ததில்லை, அதனால நான் சொல்லவே சீரியஸாக எடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு அடுத்தது வந்து படத்தில் நடித்த ஹீரோ, அவர் வந்ததுலேருந்து இது வரைக்கும் நான் பார்க்குறேன் இன்னும் கேரக்டராகவே இருக்காருன்னு நினைக்கிறேன். ஏன்னா என்னை பார்த்து அவர் சிரிச்சது இப்போ தான் சிரிக்கிறாரு, இப்போ கூட சிரிக்க மாட்டாரு. இன்னும் வந்து அந்த ஆக்ஷன்லேயே தான் இருக்காரு. ஆனால் லண்டன்லேருந்து வந்திருக்காரு. பேஷன் தமிழ் படத்தில் வந்து நடிக்கணும், பேர் வாங்கணும் அப்படின்ற ஒரு விஷயத்தில். ஆல் தி பெஸ்ட் பிரதர், ஆல் யுவர் ஹார்ட் ஒர்க் வில் டெஃபினெட்லி பே ஆஃப். அண்ட் ஹீரோயின் ஜனனி மேடம் அண்ட் பேரரசு சார் சொன்ன மாதிரி எல்லா ஃபிலிம்லேயும் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கீங்க. அண்ட் நிச்சயமாக நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வரும். அண்ட் இந்த படத்துடைய டைரக்டர் நவீன், கங்க்ராச்சுலேஷன் பிரதர். என்னன்னா அவரோட ஃப்ரெண்ட்ஸ் இருக்கீங்க நிறைய பேரில். நவீன் அப்படின்னா கை தட்டுறது. ஓகே ஓகே. ஸோ இதெல்லாம் மறந்துடுறேன், நவீன் அப்படின்னா போதும். ஸோ வெரி குட். ஸோ நவீன் திருப்பியும். ஸோ நவீன் என்னன்னா, ஒரு படம் நமக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கும் போது நம்ம எந்த மாதிரியான ஜானர் வேணால் எடுக்கலாம். இப்போ வந்து இருக்கிற ஜானர் வந்து வேற மாதிரி ஜானர். ஆனால் இந்த படம் நான் பார்க்கும்போது எஸ்பெஷலி வந்து செட் பேஸ்ட் ஆன் ரியல் லைஃப் ஈவெண்ட்ஸ் அப்படின்னு போட்டாங்கல்ல, அப்படின்னும் போது எனக்கு ஒரு காதல் படம் பார்த்த ஒரு ஃபீல் வருது. ஏன்னா அது ரியல் லைஃப் ஈவெண்ட் அப்படின்னும் போது. ஸோ பாலாஜி சக்திவேல் சார் வந்து நம்ம எல்லாரையும் வந்து ரொம்ப ஹாண்டிங்காக, அது வாழ்க்கையில் மறக்க முடியாத ஒரு படமாக இருக்கும். அது மாதிரி இந்த படமும் ஒரு பெரிய படமாக இருக்குன்றது வாழ்த்துக்கள் பிரதர். ஆல் தி பெஸ்ட் உங்களுக்கு. ஓகே. அண்ட் வேற யார் பேர் நான் மறந்துட்டேன்னா வெங்கட் சார் தேங்க்யூ சார். இந்த படத்துக்காக நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்னு தெரியும். அண்ட் டே நைட்டாக தூங்காமல் ஆல் தி பெஸ்ட் சார். தேங்க்யூ சார், தேங்க்யூ. ஸோ மற்றபடி ஒன்றுமே இல்லை. தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஆல்ரெடி உங்கள் எல்லாருக்குமே ஒன்ஸ் மோர் தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா நேற்று தான் திருப்பி அந்த தேட்டர்ஸ்லாம் முடிச்சுட்டு வந்தோம். அண்ட் ராம் சார் எப்படின்னா வந்து படத்தில் கூட என்னை இப்படி மரம் ஏற விடல. படத்துக்கு ரிலீஸ்க்கு அப்புறம் என்னை தேட்டரை ஏற விட்டு இன்னைக்கு வந்து நான் எங்கே இருக்கேன்னு தெரியாமே அந்த அளவுக்கு என்ன ஒரு பொசிஷனில் சர்க்கஸில் ஜோக்க அந்த குரங்க கூப்பிட்டு போவாங்களா ஒரு ஏரியாவா, இப்போ தான் சென்னைக்கு திருப்பி கூப்பிட்டு வந்திருக்காரு. இப்போ என்ன பயம்னா இன்னும் ஃபோன் பார்க்கல, ஃபோன் பார்த்தோன்னா கிளம்பி வந்துருங்க அப்படின்ற மாதிரி. ஹைதராபாடா இல்லை சார், அவர் ஒரு தேட்டர் வச்சுருக்காரு, ஒரு லிஸ்ட்டு. அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணிகிட்டே இருக்காரு. பட் ஐ எம் வெரி ஹாப்பி. உங்களோட எனக்கு இந்த சப்போர்ட்ன்ற வார்த்தை அவ்வளோ விருப்பம் இல்லை.
யுவர் லவ், தேங்க்ஸ் ஃபார் யுவர் லவ். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் வந்து அவ்வளோ உங்கள் எல்லாருக்குமே தெரியும். இன்னும் நிறைய பேர் என் மேலே கோபமாக இருக்கீங்க. நிச்சயமாக அந்த ரிவ்யூஸ் மேடம் படிச்சிடுறேன் ரிவ்யூஸ். ஓகே, தேங்க்யூ. அதே மாதிரி இந்த படத்தை நீங்கள் வந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் தேவை. அண்ட் ப்ளீஸ் என்கரேஜ் இஸ் நியூ டீம். ஐ ஹாவ் அ ஸ்ட்ராங் ஃபீலிங் இவங்க எல்லாமே வந்து இன்னும் நிறைய படங்கள் பண்ணுவாங்க அப்படின்ட்டு. அண்ட் இந்த மாதிரி இருக்க படத்துக்கும் இனிமேல் வரப்போகிற படத்துக்கும் தேங்க்யூ. உதயகுமார் சாருக்கும் பேரூர் சாருக்கும் ரொம்ப நன்றி. நைட்டு 9 மணிக்கு கூப்பிட்டு காலைல என்ன படம் தெரியாமே வராங்கன்னா உண்மையிலேயே வந்து அவங்கள உண்மையிலேயே பாராட்டணும். ஆனால் இங்கே வந்தோன்னு தான் தெரிஞ்சுது எதுக்காக வந்தாங்கன்ற ஒரு விஷயமும் மந்த்ரா மேம்க்கும் ஜனனி மேம்க்கும். ஆனால் அவங்க 2 பேரும் ஜாலியாக பேசி கலாய்ச்சிக்கிறாங்க. அதை கேட்கறதுக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கு. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் ஆல் திஸ் திங்ஸ் நீட் யுவர் விஷஸ் அண்ட் பிளெஸிங்ஸ் ஆல்வேஸ் சார். தேங்க்யூ ஸோ மச். லவ் திஸ் டீம். ஆல் தி பெஸ்ட். ஓஸ்ட் மேடம், ஓஸ்ட் மேடம் ரொம்ப நல்லா பண்ணுறீங்க மேடம். தேங்க்யூ. ஒருத்தர் கை தட்டிடுங்க அவங்களுக்கு. ஏன்னா இவங்களை பார்த்தா அடுத்தது இவங்க அங்கே கீழே உட்காந்துருப்பாங்க போல இருக்கு. அடுத்தது அந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்கு. குட் லக் மேம். தேங்க்யூ. தூப்பானு அக்ஸாவோட ஹீரோயின் மாதிரி இருக்காங்க. சீக்கிரம் நடிச்சிருங்க. அனைவருக்கும் வணக்கம். மேடையில் வந்து நான் சிவா சார் உதயகுமார் சார் உட்காந்துட்டோம். அதுக்கப்புறம் மந்திரா மேடம் பேரை சொன்னாங்க, வந்தாங்க. அவங்க என் பக்கத்தில் உட்கார வந்தாங்க. ஒரு உருவம் குறுக்க மறிக்குது அப்படியே. இங்கே உட்காரு, இங்கே உட்காரு, இங்கே உட்காரு. என்னடா மந்திரா மேடம் இங்கே உட்கார வர்றாங்க. வேற யார் பண்ணுவாத, நம்ம தலைவர் தான். ஏன்னா நம்ம பக்கம் உட்கார வந்தாங்களே, விடாப்படியாக உட்கார வச்சிட்டாரேன்னு பார்த்தேன். அது அப்புறம் ஆறுதல் பெருசு எனக்கு. எனக்கு ஒரு இடையூறு வரும்போது பின்னாடி எனக்கு ஒரு வரம் கிடைச்சிடும் எனக்கு. அதனால நான் அப்புறம் தெரிஞ்சது எப்பவோ மிஸ் ஆன ஒன்று. தான் படத்தில் அறிமுகப்படுத்தும் நடிச்சிருந்துருக்காரு. அன்னைக்கு சில சூழ்நிலை மிஸ் ஆகி போச்சு. இங்கே மிஸ் ஆகிடக்கூடாது அப்படின்ட்டு குறுக்க தடுத்து பக்கத்தில் உட்கார வச்சிட்டாரு. சரி, ஓகே. அதுக்கும் ஹீரோயின் பக்கத்தில் உட்காந்துக்கப்புறம் கொஞ்சம் மனசு ஆடிச்சு எனக்கு. அதே சோகப்படம் பாடணும். நம்ம வந்து இந்த எண்ணத்தை சொல்லுவேன் இருக்குல்ல, அது சோகம் பண்ணுங்க. என்னத்தை சொல்வேனுங்கோ அப்படின்னு சோகமத்தம் பாடணும். அதை மந்திரா மேடம் ஹீரோயினை பண்ணும்போது ஆனால் ஒரு ரசிகர். நான் மட்டும் இல்லை, அப்போ இளைஞர்கள் எல்லாருமே அவர் ரசிகர் தான். இப்போ கொஞ்சம் இளைஞர் பாட்டை தாண்டிட்டோம்னு நினைக்கிறேன். அதனால தான் இப்போ உதயகுமார் ரசிகராக இருக்கார் இன்னமும். மேடம் வாழ்த்துக்கு மேடம். உங்களுடைய திருப்பி உங்கள் ரீஎன்ட்ரி வந்து ரொம்ப வரவேற்கக்கூடியது. வாழ்த்துறோம். மிர்ச்சி சிவா சார், உண்மையிலே சார் இப்போ நாங்களாம் இது எங்களுக்கு தத்து விட்டாங்க. எங்களை உதயகுமார் சென்னையெல்லாம் இந்த ஆடியோ லான்ச்சுக்குன்னு தத்து விட்டாங்க. ஒரு ஆடியோ லான்ச்சுக்கும் போது ஃபஸ்ட்டு வந்து எங்களுக்கு கேட்குறதே இல்லை, இதுலேயும் எழுகிறது ஆர்பி உதயகுமார், பேரரசு, ஒரு லிஸ்ட் இருக்கும். ஆமாம், இண்டஸ்ட்ரிலாம் அடிச்சுட்டு தான் கொடுக்கும்போது தெரியும் எம்எல்ஏ போட்டிருக்காங்கன்ட்டு. அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு. ஏதாவது பரவாயில்ல. சில நைட்டு கூப்பிடுவாங்க 9 மணிக்கு. சார் நாளைக்கு 6 மணிக்கு வந்துருங்க சார். என்ன படம்ப்பா? சார் இந்த படம் சார். இப்படிலாம் நடக்கும். அதான் யாருமே இல்லை, யாருமே கிடைக்கல, யாருமே இல்லை, நீங்களா வாங்க அப்படின்னா என்ன அந்த அளவுக்கு ஆகிப்போச்சு நிலமை. ஒரு ஃபஸ்ட்டு இந்த ஒரு தேட்டர் சொல்லி தேட்டரில் நீங்கள் இருக்கீங்களா? அது ஒரு காலம் இருந்துச்சு. அப்படி ஒரு காலத்தில் சார் 18ஆம் தேதி ஆடியோ ரிலீஸ் சார், நீங்கள் இருக்கீங்களா சார் இல்லை கேட்டு பண்ணாங்க. இப்போ கேட்குறதே இல்லை. தாய்மாமா மாதிரி ஆகிட்டோம். ஆமாம், பேரை போட்டுருது. எப்படி வந்தாலும் நம்ம வந்து தாய்மாமா வாழ்த்துற மாதிரி நாங்கள் வாழ்த்திட்டு போவோம். அதனால் எங்களுக்கு இது வந்து சகஜம், ரெகுலர் லைஃப் மாதிரி ஆகி போச்சு. காலையில் எழுந்து பல்லு வச்சு குளிக்கிற மாதிரி ஒரு ஆகி போச்சு. இன்னைக்கு எனக்கு இன்னைக்கு ஃபுல்லாக இங்கே இருக்குப்பேன். அதனால் மிஸ்டர் சிவா சார், உண்மையை நீங்கள் வந்து ஏன்னா சமீபத்தில் ஒரு பறந்து போ அப்படின்னு ஒரு ஹிட்டை கொடுத்துட்டு பிஸியாக இருப்பிய வந்து வாழ்த்துருக்கீங்க. மிஸ்டர் சிவா பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இவருக்கு யாரும் போட்டியே இருக்க முடியாது. இப்போ சூப்பர் ஸ்டார் இருக்கார்ல, சூப்பர் ஸ்டாருக்கு அப்பப்போ ஒரு போட்டி வரும். அடுத்த சூப்பர் ஸ்டார் நான் தான், நீ தான்லாம் வரும். இவர் அகில உலக சூப்பர் ஸ்டார்.
அகில உலக சூப்பர் ஸ்டாருக்கு போட்டியே இல்லை. அவரு ரூட்டு தனி வழி. என்ன அவர் வந்து என்னன்னா உதயகுமார் சொன்ன மாதிரி ராம்ங்கிற இயக்குனர் எவ்வளவு ஒரு உணர்வுபூர்வமாக ஒரு மெல்லிய கதைகள், ஒரு வாழ்வியலை அழகாக அப்படியே நரம்பில் அது ஊசி போட்டு ஏற்றுற மாதிரி ஏற்றுறவர். அவர் இவர் வழிக்கு வந்தாரா இல்லை இவர் அவர் வழிக்கு போனாரா? ரெண்டு கொஞ்சம் கலந்துருச்சு. ரெண்டு கலந்து தான், உங்கள் பாணியும் அவர் பாணியும் கலந்து தான் பறந்து போ. அது இன்னைக்கு நல்ல ஹிட்டு. இன்னைக்கு வெற்றிப்பட ஒரு நாயகன் உட்காந்து வாழ்த்துக்கள் சார். தங்கராஜ் தங்கத்துறை நிறைய பழமொழி கேட்டிருக்கேங்க. இங்கே இவர் ஒன்று சொன்ன எனக்கு குழப்பம் போச்சு. கோங்குரா சட்னி கொழுந்தியா பட்டினி. ஏப்பா சரி, கோங்குரா சட்னி ஓகே, அது ஆந்திரா ஸ்பெஷல். கொழுந்தியா பட்டினி எந்த ஸ்பெஷல்? அது ஆந்திரா ஸ்பெஷலா, தமிழ்நாடு ஸ்பெஷலா, கர்நாடகா ஸ்பெஷலா? நான் சொல்கிறேன், இங்கே கோங்குரா சட்னி வைக்கிறீங்களோ இல்லை வெங்காய சட்னி வைக்கிறீங்களோ தேங்காய் சட்னி வைக்கிறீங்களோ, கொழுந்தியா பட்டினி எவனா போடுவானா சார்? பொண்டாட்டியே பட்டு போடுவாங்க சார், கொழுந்தியா பட்டினி போட மாட்டாங்க. என்ன உதயகுமார் சார் சார் கரெக்டு தானே? அதுதான் அவர் கொழுந்தியா பட்டினிங்கிறது அந்த வார்த்தையை பகிருங்குது. எப்படி சார் கொழுந்தியா கட்டி பட்டினி போட முடியும் நம்மளுக்கு? அது கொஞ்சம் அவன் ஆராய்ச்சி பண்ணுவா. ஆமாம், அவன் கொழுந்தியா அது இருக்கலாம். கொழுந்தியா நினச்சி அவர் மட்டும் இல்லை, எல்லாருமே பட்டினி தான். அது சுப்பிரமணிய சிவா சார், அவர் உதயகுமார் சார் நீங்கள் பாராட்டுங்க, தப்பு இல்லை. நல்ல கவிஞர், நல்ல இயக்குனர், அவர் எவ்வளோதான் பாராட்டலாம். கண்ணாசனோட பெரிய கவிஞர் சொல்லிக்க தப்பு இல்லை. அவர் வந்து 2 இடம் நான் தாக்கப்பட்டீங்க. அவரை சொல்லும்போது என்னவென்று சொல்வதம்மா அப்படின்னார். உதாரணத்துக்கு பேரரசு கவிஞர் தான் அப்படின்னு நான் எத்தனை நல்ல பாட்டில் எழுதியிருக்கேன். துவைச்ச துணியே துவைப்போம்மா, அரைச்ச மாவை அரைப்போம்மா. இது ஒன்று தான் கிடைச்சா நான் எழுது பாட்டில். நான் சரி அவருக்கு மட்டும் அப்படியே அழகான ஒரு கவித்துவமாக வரியை சொன்னீங்களே. ஸோ அட்லீஸ்ட் நான் சொல்லவா, நான் எழுதுனதுல இன்னும் நிறையா இருக்குது, படுமங்காலம் இருக்குது, எவனும் எழுத முடியாது. நான் சரி சரி என்னவென்று சொல்வதும் அப்படி எழுதினாரு. என்ன சொல்வேனுங்க அப்படின்னு அதான் கொஞ்சம் ஒட்டி வந்திருக்கான். துவைச்ச துணியை துவைப்பாமல் எத்தனை அதுவும் துவைச்சிட்டே இருக்கான். அது அழுக்கே ஆகாது சார். என்னவென்று சொல்லும் போது கிளம்பி ஆயிரும். ஆனால் துவைச்ச துணி துவைச்சிட்டே இருந்தால் அது அழுக்கே, அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கும். ஓகே, அவர் சொன்னார்னு அப்புறம் இவர் தாக்குறாரு என்னைய. ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சா போதும் தலைவருக்கு. அவர் லீவ் கொடுத்துட்டார் சுப்பிரமணிய சிவா. பாட்டு எழுதுறவங்களாம் பாட்டு எழுதிட முடியாது. அது வந்து அப்படியே அவ்வளோ ஊறணும். என்ன எல்லாம் தாக்குற மாதிரி இருக்கு. நான் எந்த பண்ணாமல் எழுதலையா, இவங்க எல்லா பாட்டும் எழுதியிருக்காங்க அப்படியே. அதனால பாட்டு எழுதுறவங்களாம் படாசம் ஆயிட முடியாது. எங்க தெரியும் சொல்லுங்க நீங்க, நானே சொல்லிட்டு தான். அதாவது ஆனால் ஒன்று நான் வந்து உங்களுக்கு ஒரு விஷயத்தை முன்னுப்படுறேன். எல்லா வகையிலும் கவிஞரோட இயக்குனர் தான் மேல் அப்படின்னு சொல்ல முடியாது. சில இடங்களில் இயக்குனரோட கவிஞர்கள் மேல். கவிஞர் கண்ணாசன் அவர்கள் எத்தனையோ இயக்குனர்களுக்கு பாட்டு எழுதியிருக்கிறார். இன்னைக்கு நிறைய இயக்குனர் பேர் தெரியாது. ஆனால் கண்ணாசன் தமிழ் இருக்கும் வரை அவர் பேர் இருக்கும். நீங்கள் சொல்கிற சில இயக்குனர் ஓகே, சில இயக்குனர் கவிஞரோட மேலாக இருப்பாங்க. அது உங்களை மாதிரி அந்த இதை சொல்லுவீங்களே வாழ்வியல், உணர்வுபூர்வம், இது அடிக்கடி சொல்லியிருக்கேன். இது எனக்கு தெரியல, வாழ்வியல் என்ன தெரியல எனக்கு இன்னுமே. அதுக்கு நான் கற்றுக்கணும் கேட்பது என்ன வாழ்வியல் என்னன்ட்டு. ஒருத்தர் உறவுகளோடு வாழ்றதும் வாழ்வியல். உதயகுமார் என்ன சார், அவர் என்ன சொல்றாருன்னா லவ் பண்ணுறது வாழ்வியல்ங்கிறார். அதுவும் வாழ்க்கையில் ஒன்று, அது வாழ்வியல் இல்லை. நம்மளாம் ஒரு லவ் பண்ணி ஒன்று கிடைக்கிறதே பெரிய விஷயமா போச்சு. 5-6 பண்ணியிருக்காரு. 5ஆவதுல வந்து ஒரு காதலாம், 8ஆவதுல 2ஆவது காதலாம்,
10ஆவதுல 3வது கதைலாம், காலேஜில் 5வது கதைலாம். தயவு செய்து மீடியாக்கள் வந்து அந்த விஷயத்தை மட்டும் தனியாக அவங்க ஒய்ஃபுக்கு அனுப்புவீங்க. கொஞ்சம் புண்ணியமாக போவோம் உங்களுக்கு. அவங்க எத்தனாவது கதைன்னு எனக்கு தெரியவே இல்லைன்னா. உங்களுக்காவது தெரியுமா? எண்ணிக்கையில் அடங்காதுல என்ன பண்ணுறது. அப்புறம் இந்த படம் உசுரே முதல்ல பாராட்டப்பட வேண்டியது கேமராமேன். மாத்திஸ் சாய் பெயிண்டிங் மாதிரி இருக்கு சார். உங்களுக்கு சாங் சரி, ட்ரெய்லரும் சரி, ரொம்ப நாளைக்கு அப்புறம் கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒரு ஒளிப்பதிவு. நீங்கள் வந்து பாலமுதிரா மாதிரி கேப் மட்டும் போடலை, ஹார்மானிய ஒளிப்பதிவும் நல்லா ரொம்ப ரொம்ப ஆளாச்சு. இந்த மாதிரி கண்ணுக்கு குளிர்ச்சியா ஒரு பசுமையா. முதல்ல உங்களை பாராட்டணும், மியூசிக் டைரக்டர். எல்லா சாங்குமே சார் உதயகுமார் சொன்ன மாதிரி தான். ரொம்ப நாளைக்கு அப்புறம் நல்ல இதமான இதயத்தை வர்ற மாதிரி டியூன்ஸ் சாங்ஸு. கவிஞர் மோகன்லால். நான் மோகன்லால் ஒன்று மலையாளம் நினச்சிட்டு இருக்கேன். அவர் நம்ம பக்கா தமிழர். ஆமாம், அவன் ஒரு படத்தில் எழுந்தார், எனக்கு அந்தாதி வச்சு ஒரு சாங் எழுந்தார். ஆமாம், இப்போ தான் தெரியுது அவர் தான் இவருன்ட்டு. வாழ்த்துக்கள் சார், வாழ்த்துக்கள். இந்த படத்து கதாநாயகன் டிஜே. ஆனால் அவர் யூகேலேருந்து அந்த மாதிரி சொல்ல நம்பவே முடியல. இது கிராமத்துலேருந்து வந்தாலும் தான் அப்படியே இருக்கார். சூடத்தை அடித்து சத்தியம் பண்ண மாட்டேன். இவர் யூகேலேருந்து அந்த அந்த ஃபேஸ் அது ஏதோ எனக்கு கொட்டாம்பட்டி, கண்டனிப்பட்டி, ஆண்டிப்பட்டி, வாடிப்பட்டி. அவருக்கு அப்போ வாடி தான் வரும். நான் எவ்வளோ அழகாக சொல்லிக்கிருக்கேன், உசிலம்பட்டி எல்லாம் சொல்லிக்கிருக்கேன். அப்பவும் வாடிப்பட்டி. அந்த என்ன வயசான சில நேரத்தில் அந்த இது போகாது. நான் என்ன பண்ணுறது? வெக்கத்தை பாருங்க தலைவருக்கு. அடுத்த ஒரு தலைவன் தலைவி படம்னு வருது நினைக்கிறேன். ஆமாம், அதோட வெக்கமாக இருக்கு. வேற பக்கா கிராமத்து முகம், சும்மா மண் வாசனை முகம். எனக்கு நினைப்பதுக்கு ராமராஜன், அதுக்கப்புறம் முரளி, அந்த வரிசையில் வருவார்னு தோணுது. அந்த கிராமிய கதையில் பக்கா பொருத்தமாக இருக்கார். ரொம்ப இயல்பான நடிப்பு, இயல்பான முகம். கண்டிப்பாக மிகப்பெரிய உங்களுக்கு எதிர்காலம் இருக்குது சார். வாழ்த்துக்கள். எல்லாரும் பாராட்டிட்டு கதானை விட்டு வச்சிங்களே, சாபம் பெண்கள் சமம் பொல்லாது. அந்த சாபத்துக்கு ஆளாகக்கூடாதுமா. ஆமாம், அதில் வந்து தலைவர் உஷாராயிருவார். எப்பவுமே ஜனனி மேடம் எப்படி நம்ம கண்ணில் ஒத்திக்கிற மாதிரி ஒளிப்பதிவு பாராட்டணுமோ, அது மாதிரி உங்களுக்கு திருஷ்டி தீப்புற மாதிரி உங்களுக்கு அழகு. கையிட்டுங்க சார். அட என்னங்க மந்திரா மடத்துக்குலாம் இப்போ பூவா தேய்ச்சி எந்த காலத்து ஆளுன்ட்டு மந்திரா மடத்துக்கு கை தட்டினீங்க, ஜனவரி கை தட்ட மாட்டீங்க. நல்லா கை தட்டுங்க. நல்ல அழகு, ஒரு மலர்ச்சியான முகம், ஹோம்லியான லுக்கு, நடிப்பும் உங்களுக்கு நல்ல சிறந்த நடிப்பு. அழகாக இருக்குங்க. க்ளோஸ்அப்லாம் வச்சா எப்பவுமே கதாநாயகி அப்படியே க்ளோஸ்அப் வச்சா லட்டு மாதிரி இருக்கணும், திருப்பதி லட்டு மாதிரி. நீங்கள் அப்படி தான் இருக்கீங்க சிவா சார். நீங்கள் சிரிச்ச தப்பாக நினச்சிடுவாங்களாங்க மேடம். நான் சீரியஸாக சொல்கிறேன், உண்மையாக அழகாக இருக்கேன். அவர் இப்படி தான் பண்ணி விட்டார். அவர் ராமையே கெடுத்தவர், இயக்குனர் ராமையே கெடுத்தவர். ஆமாம், ஆந்திரா பக்கம் படம் எடுத்திருக்காங்க, 2 பாடல் எடுத்திருக்காங்க. அப்போ அதை நான் கொஞ்சம் டச் பண்ணணும்ல, கதையோடு இருக்கேன். நான் இப்போ வாழ்வியலில் இருக்கேன். நான் இந்த படத்தோட வாழ்வியலோடு பேசிக்கிருக்கேன். என்ன அதனால் சரி. எது சரி, ஓகே. பழனி பஞ்சாமிரதம் இருக்காங்க, எனக்கு பிரச்சனை இல்லை சார். என் படங்க பழனி பஞ்சாமிரதம் இருக்காங்க. இப்படி அழகாக இருக்காங்கல்ல, லட்டோ ஜிலேபியோ பஞ்சாமிரதமோ, அவங்க அழகாக இருக்காங்க. கண்ணுக்கு குளிர்ச்சியாக இருக்காங்க, கலையாக இருக்காங்க. கேமராமேன் ரொம்ப அழகாக கட்டியிருக்கீங்க. ஏன்னா அழகாக கட்டியிருக்கீங்க, அது வேறு. அப்புறம் இயக்குனர் நவீன். ஆமாம், ஏன்னா
ரொம்ப நாளைக்கு உண்மையிலேயே நிறைய பாட்டு வரும்ல, ஆறுதலாக இருக்குது. இப்படி படம் இடையில வரும்போது உங்களுக்கு உண்மையிலே அது ஆறுதலாக இருக்குது. நாங்கள் சொன்ன மாதிரி வெட்டு குத்து கஞ்சா கடத்தல் இதெல்லாம் பார்த்துக்கணும்ல, அதனால் ஒரு காதலை சொல்லியிருக்கீங்க. ஆமாம், ரொம்ப சுப்பிரமணிய நீங்கள் சொன்ன உண்மைதான். ஒரு காலத்தில் எல்லாம் கலந்து வரும். ஒரு ஆக்ஷன் படம் வரும், காமெடி படம் வரும், த்ரில்லர் படம் வரும். ஆனால் காமெடி படம் அதிகமாக வரும். இப்போ வரதே இல்லை. இப்போ காமெடி படம் வரதில்லை, எல்லாமே இதாகிடுச்சு. கரெக்டான நேரத்தில் கரெக்டாக ஒரு படம் கொடுத்துருக்கீங்க. உங்களுக்கு வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் சார் உங்களுக்கு வாழ்த்துக்கள் சார். அடுத்து சிவா சார் வச்சு அடுத்து படம் ஆரம்பிச்சிருங்க. உசிரே மிகப்பெரிய வெற்றி அடைந்து இந்த டீம் ஒரு வெற்றி பெற்ற டீம் அமையணும். வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.